மதுரை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த சிறுவன் குறைவான நேரங்களில் பொது அறிவு கேள்விகளுக்கு பதிலளித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். 4 வயது சிறுவனான சஷ்டிதரன் 200 பொது அறிவு கேள்விகளுக்கு 8 நிமிடம் 49 நொடிகளில் பதிலளித்து சர்வதேச புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய இரண்டிலும் இடம் பிடித்துள்ளார். 3 வயது வரை சரியாக பேசாத நிலையில் தற்போது 60 தமிழ் ஆண்டுகளை 33 நொடிகளில் கூறி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸிலும் இடம் பிடித்துள்ளார். பள்ளி ஆசிரியர்களின் உதவியுடன் இந்த சாதனையை நிகழ்த்திய சிறுவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இவர் கொஞ்சம் லேட் டாக்கர் தான். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இவர் பேச ஆரம்பிச்சாரு. இவர் ஸ்கூல் ஜாயின் பண்ண பிறகுதான் இவருக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கு, இவ்வளோ மெமரி பவர் இருக்குன்றது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இதை கத்துக்கிட்டது எல்லாமே அவர் ஸ்கூல்ல இருந்து கத்துக்கிட்டது தான். கண்டிப்பா உங்க ஸ்கூலுக்கும் இந்த நேரத்துல நான் தேங்க் பண்றேன். அடுத்த பிளான்ஸ் தான் இப்போ அபாகஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். அபாகஸ்ல எப்படியாவது அவர் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஸ்டேட் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுல தான் நாங்க அவரை அதுல ஜாயின் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வாங்குவாருன்னு நினைக்கிறோம். உலக புத்தொழில் மாநாடு 2025ற்கான இலச்சினையை அறிமுகப்படுத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாநாட்டிற்கான பிரத்யேக இணையதளத்தை தொடங்கி வைத்தார். கோவை மாநாட்டில் 750 அரங்குகளை கொண்ட மாபெரும் புத்தொழில் கண்காட்சி நடைபெற உள்ள நிலையில் மாநாட்டில் 30,000ற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் இருந்து பதிவு செய்யப்படும் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 10,800 கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.